ஹலோ மக்களே, நான் உங்கள் அருள் மாஸ்டர். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சாம்பிள் ப்ளவுஸ்லயே வந்து ஐ காலர் தான் நான் வெட்டி காமிக்க போறேன். இது ஒரிஜினல், இது லைனிங். இத பாருங்க. இப்போ நம்ம வந்து ஐ நெக் காலர் வந்து வெட்டுவோம். துணியிலேயே வளர்த்தி அதே போல தான் வெட்டியிருக்காங்க. அதுலயே வந்து லோ நெக் வெட்டியிருக்காங்க. எதுக்கு இது நான் இந்த சாம்பிள் போடுறேன்னா, கட்டிங்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு யாருன்னா வந்து குடுப்பாங்க. இந்த மாரி வெட்டுறதுக்கு எப்படி வெட்டுற நுணுக்கம் பாருங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் மட்டும் தான் நான் வெட்டி காமிக்க போறேன். கையெல்லாம் நீங்க ஈஸியா வெட்டிடுவீங்க எனக்கு தெரியும். இந்த பாருங்க, இதுலயே ஐ காலர்லயே வந்து பேக் லோ. இது பக்காவா இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது ஃபிட்டு. ஸ்ட்ரைட் கட்டில் தான் போட்டிருக்காங்க, கட் ப்ளவுஸ் தான் இது. இது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம பண்ணி கொடுக்கணுங்க. அதான் நான் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. துல்லியமா பாருங்க எப்படி பண்றேன்ட்டு. இது பாருங்க, லைனிங் இது. லைனிங்னாவே நான் வந்து கீழே ஃபால்சன் பண்ற மாதிரி தான் வைப்பேன். கீழே ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ரொம்ப அழகா வெட்டலாங்க. இது ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். இதை பாருங்க, இந்த பேக் லென்த் எடுத்துக்கோங்க. இந்த பேக் லென்த்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்டேருந்து பேக் லென்த் அளந்துக்கணும் கரெக்டாக. அளக்க சொல்ல இப்படிலாம் மடங்கக்கூடாது. அதில் ஒரு புள்ளி அப்படி ஷார்ட் ஆகிடும் லென்த்து. இதை பாருங்க, கரெக்டாக வச்சுட்டு 14.5. அதே 14.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எப்பயுமே வெட்டுற போல் இங்கே பாருங்கள், இந்த இடுப்பு இப்படி வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. இதே போல் பண்ணிங்கன்னா அந்த சாம்பிள் எப்படி இருக்குதோ ஃபிட்டு அதே போல் ஃபிட்டு வரும். ஒரு புள்ளி கூட மாறாது. ஏன்னா அவங்களுக்கு சாம்பிள் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சொல்கிறோம் ஒன்றா வச்சுட்டு ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு அதே போல் தான் எப்பயுமே நம்ம நார்மலாக பண்ணுறது தான். இதில் என்ன வித்தியாசம்னா அந்த ஐ காலர் வருது. அதே போல் நம்ம வெட்டி காமிக்க போகிறேன். இந்த பாருங்க, இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், இந்த சென்டர் மார்க்கு கரெக்டாக அந்த சென்டர் ஃபோல்டில் வச்சுக்கணும். இந்த மார்க்கும் சென்டர் ஃபோல்டில் வச்சுக்கணும். கரெக்டாக இங்கே இடுப்பு எங்கே இருக்குதோ இங்கே பாருங்கள், ஒரு மார்க் போட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கு நல்லா கனமாக பிடிக்கணுங்க. கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது அப்படியே இந்த பாருங்கள், இந்த ஷோல்ட்ரு வந்து இந்த மார்க்குக்கிட்ட வரணும். கரெக்டாக வரும். அது நம்ம அளந்து தானே போட்டிருக்கோம். இது இப்படியே வச்சுட்டு பாருங்கள், இந்த மார்க்கும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மார்க் கரெக்டாக இருக்குது. சென்ட்ரு இது நெக்கு எப்படி போதோ அப்படியே எடுத்துடணுங்க. இந்த பாருங்கள், எப்படி போதோ எடுத்துடணும். நான் ஸ்பீடாக பண்ணிவிடுவேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் ஸ்லோவாக காமிக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது இந்த வேலையில். இது ஒரு புள்ளி கூட ஃபால்ட் வராதுங்க. அவங்க சாம்பிள் எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே நம்ம வரைஞ்சிடணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த கை ஆம்பிள் ஏற்றிருக்காங்க பாருங்கள், அதில் சும்மா ஒரு அறுக்கு அந்த அச்சு அப்படியே தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட தான் வருவாங்க அவங்க தேடி, தைச்சி கொடுங்க கரெக்டாக இருக்குதுன்ட்டு. ஏன்னா நம்ம சாம்பிள் இருக்க மாதிரியே பண்ணிடுவோம், ஒரு புள்ளி கூட மாறாது. அப்போ நம்மளை தேடி தான் வருவாங்க அவங்க. இங்கே பாருங்கள், இந்த அச்சு தெரியுதா இல்லையா நீங்களே பாருங்கள், நல்லா க்ளீனாக தெரியுது பாருங்கள். இந்த அச்சு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த இடுப்புக்கிட்ட இந்த மார்க்லேருந்து கரெக்டாக எங்கே தையல் வருதோ போட்டுடணும். ஒரு புள்ளி மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். அது அப்படி தான் வரும். அது நம்ம போட்டு வரைஞ்சும் எடுக்கிறோம், அளந்தும் பார்த்துக்குறோம். இப்போ வந்து இது அளந்து வச்சுக்கணும். அது 6.25 ஒரு புள்ளி ஃப்ரண்ட்லேயே அதுதான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அச்சு தெரியுது பாருங்கள். இப்போ நான் அச்சு போட்டேன், இந்த மார்க்லேருந்து ஒரு புள்ளி கீழே இறங்கியிருக்குது. அப்போ தான் இந்த அளவு வந்து வச்சு பார்க்குறது நம்ம. அப்போ கரெக்டாக இந்த அச்சிலேயே வந்துட்டு இந்த மார்க்கில் எடுத்துகிட்டு போய் விட்டுடணும். இந்த பாருங்கள், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த அச்சிலே எடுத்துகிட்டு போய் இந்த மார்க்கில் விட்டுடணும், அவ்வளோதாங்க. பேக்கு முடிஞ்சிச்சுங்க. இந்த மார்க்கெலாம் வந்து கொஞ்சம் இந்த பாருங்கள், நான் அப்படியே வெட்டிடுவேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் க்ளீனாக போட்டு காமிக்கிறேங்க. இதெல்லாம் நான் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிடுவேன், எனக்கு தெரியும். அழகாக பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஷோல்டர் நம்ம போட்டு வரைஞ்சி எடுக்க சொல்ல ஒரு புள்ளி அப்படி இப்படி மாறலாம். அதனால நம்ம இந்த ஷோல்டரை வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, தனியாக இப்படி வச்சு பார்த்துக்கலாம்.
பர்ஃபெக்டாக வருதுங்க. ஒரு புள்ளி கூட மாறல. நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். வெளியில் போகலாம், அப்போ நம்ம வெளியில் தள்ளிக்கலாம். உள்ளே வந்தால் உள்ளே தள்ளிக்கலாம். அதுதான். அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இது ஒரு மார்க் போட்டுக்குங்க. இது மட்டும் 6.25 ஒரு புள்ளி. எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு புரியலன்னா எழுதிக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அப்படியே இறக்கணும். இப்போ வெட்டிக்கலாங்க. இது ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிக்கிங்க கீழே. அவ்வளோதாங்க, பேக்கு வெட்டியாச்சு. இதில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சியோ 1 இன்ச்சு விட்டு. இப்போது இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போது நம்ம பின்னாடி பேக் வந்து 6.25 ஒரு புள்ளி. அதே 6.25 ஒரு புள்ளி போட்டுக்குங்க. 6.25 ஒரு புள்ளி. இது ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த பாருங்க, இது ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ இங்கே துணி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். எனக்கு தெரியும், அனுபவம் இருக்குது, இது கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கூட இப்படி ரப்பாக வச்சு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ரப்பாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். அப்படி சப்போஸ் கரெக்டாக வரலன்னா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வருது. அப்படி வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக வருதா. சப்போஸ் இது இங்கே பாருங்கள், இது இங்கே கொஞ்சம் அப்படி அடிப்படுதா, கீழே இறக்கி போட்டுக்குங்க. அப்படி அவ்வளோதான். இப்போது இதை வந்து காலரை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த ஊக்குப்பட்டியாண்ட வச்சுட்டு இந்த ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக இந்த மார்க்கில் கரெக்டாக வரணுங்க. இந்த கரெக்டாக அந்த மார்க்காண்ட ஜாயிண்ட் மீட் ஆகணும். இந்த பாருங்கள், இதில் என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த கோடு லைன் தெரியுது. பேக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டு மட்டும் லைட்டாக கிராஸ் வச்சுருக்காங்க. இந்த கோட்லேயே தெரியுது பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குதோ அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். அதை நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது. அது ஏன் பேக்கில் வந்து ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்கன்னா, பேக் லோ ஆகுதுல. நானும் மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டினாலும் அப்படி தான் வெட்டுவேன். பேக்கு லோ ஆக சொல்ல அது ஸ்ட்ரைட் பண்ணிவிடுவேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த காலர் வர சொல்ல லைட்டாக கிராஸ் அடிப்பேன். இதே போல் தான் பண்ணியிருக்காங்க இவங்களும். இந்த நெக்கு பாருங்கள், இந்த நெக்கு இப்படி வச்சுட்டு கரெக்டாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த ஷோல்ட்ரு வந்து இந்த மார்க்கில் உட்காரணும். உட்காருது பாருங்கள், இங்கே பாருங்கள், உட்காருது பாருங்கள், கரெக்டாக உட்காரணும். இதை முதல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கணும். இந்த இதுக்கு நான் வரேன். இங்கே பாருங்கள், முதல்ல இதை மார்க் பண்ணிடணும். இதை முதல் ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த ஐ காலர் இப்படி தான் வெட்டணும். இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது இப்போ மார்க் பண்ணிட்டீங்களா. இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பியும் இதில் வந்து இந்த பாருங்கள், இந்த மார்க்கிலேருந்து இதெல்லாம் விட்டுடலாம். ஓகே, இதெல்லாம் எப்படி நோந்தாலும் பரவாயில்ல. இதை பிடிச்சிடணும் நம்ம. இங்கே பாருங்கள், இது எப்படி போதோ அப்படியே விட்டுடணுங்க. இப்படி போகக்கூடாது, கிராஸ்லாம் கூடாது. பாருங்கள், எப்படி சமமாக போதோ அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இதை பாருங்கள், இங்கே வருது ஜாயிண்ட்டு. முதல்ல இதை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதை மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஜாயிண்ட்டு இங்கே வருது. நம்ம எக்ஸ்ட்ரா இவ்வளோ விட்டு வெட்டணும். அப்புறமா நம்ம தச்சுட்டு வேணான்னா வெட்டி போட்டுடலாம். இந்த பாருங்கள், இங்கே வருது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3/4 இன்ச்சு தான் இருக்குது. அவங்க என்கிட்ட 1 இன்ச்சு வைங்க, கொஞ்சம் பெருசாக வைங்கன்னாங்க. இப்போ நம்ம வந்து பெருசு பண்ணிக்கணும். இங்கே ஒரு புள்ளி பெருசு பண்ணிக்கணும். இப்போ இங்கே துணி கம்மியாக இருக்குது, இது பிடிக்க சொல்ல அதிசம் ஆகிடும். அது சரி. இந்த பாருங்கள், இந்த அச்செல்லாம் இருக்குது பாருங்கள், அச்சிலெல்லாம் இப்படி மார்க் போட்டுக்குங்க. இந்த டாட் ஆண்ட ஒரு மார்க்கு, அவ்வளோதான். இந்த மார்க்கில் எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், இங்கேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் இருக்குதுல, அங்கெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த நெக்கு ஜாயிண்ட்லேருந்து டாட் பாயிண்ட்டு 10.25. அதே மாதிரி இந்த ஜாயின்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேருந்து 10.25 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3.25, நான் 3.5. ஏன்னா டாட் வந்து பெருசாக பிடிக்க சொல்ல டாட் பிடிச்சிட்டாலேருந்து அதே 3.25 வந்துடும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் பண்ண பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் அதே 3.25 இறக்கிட்டு டாட் பிடிச்சிங்கன்னா 4 ஆகிடும். 4 ஒரு புள்ளி ஆகிடும். அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அடக்கி வெட்டணும்.
இந்த டாட் பிடிக்க சொல்ல பிடிச்சிட்டிங்கன்னா அப்படி கிராஸ் ஆகுதுல, அப்போ பெருசாகிடும். ஸ்ட்ரைட்டுக்கும் கிராஸுக்கும் வித்தியாசம் வரும். இந்த பாருங்க 4.25 3/4 இன்ச்சு 5 இன்ச்சு. இப்போ வந்து இந்த சென்ட்ரு 3.5 அதே 3.5 வெளி மார்க்லேருந்து தான் வைக்கணும். ஃபஸ்ட்டே வந்து கிராஸ் அடிச்சிடணும். இப்போ வந்து இங்கேருந்து அளக்கணும் 2.5. இங்கே பாருங்கள் அதே 2.5. அப்போ இது எவ்வளோ வருது 1.5. அப்போ இங்கேயும் அளந்துக்கணும். நம்ம எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கணும். 1.5 தான் வருது. ஓகே. இப்போது இங்கே நம்ம 3.5 வச்சோம். இப்போ இங்கேருந்து பார்க்க சொல்ல பாருங்கள் 3.25 வந்தது பாருங்கள். இந்த கிராஸை பிடிச்சிட்டு டாட்டை பிடிச்சிட்டு அளந்து பார்த்தா அது சேம் வந்துடும். அதுதான் சாம்பிளில் இருக்கிறதோட 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி இது பண்ணணும். பிடிச்சிட்ட உடனே அளந்தால் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இந்த பாருங்கள் இதெல்லாம் ஒரு மார்க் போட்டுக்குங்க. இதுவும் ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ ஊக்குப்பெட்டி இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த டாட் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள், நெக்கிலேருந்து கரெக்டாக 0 பண்ணிட்டோம். கரெக்டாக சேம் வச்சிட்டோம். இந்த ஊக்குப்பெட்டி டாட்டு போட்டோம். இது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, இங்கேயும் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி. அப்போ இந்த டாட்டும் பிடிச்சிட்டு இதை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் எங்கே இருக்குதோ டாட்டு அதே மாதிரி அங்கே இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில பேர் கஸ்டமர்லாம் ஓல்டு டிகிரி எல்லாம் கரெக்டாக வச்சு பார்ப்பாங்க. என் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இல்லையேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது, கரெக்டாக பண்ணிடணும். அதே மாதிரி பாருங்கள் இந்த டாட்டு கரெக்டாக இந்த டாட் வச்சுக்கணுங்க. கரெக்டாக ரொம்பலாம் போட்டு இழுக்கக்கூடாது. கிராஸ் இல்லை, அது எப்படி வருதோ அப்படியே இங்கே பாருங்க மார்க் பண்ணிடணும். இப்படி மார்க் பண்ணணும். ஒரு நூல் தள்ளி போதா அப்படி தள்ளிக்கணும். எப்பவுமே அப்படி தான் பண்ணணும். இதை பாருங்கள் இந்த மார்க் போட்டுக்குங்க. இப்போ வந்து இதை அளந்துக்கணும். இங்கே பாருங்கள் இதை அளந்துக்கணும். 10 ஒரு புள்ளி. இப்போது 10 ஒரு புள்ளி ப்ளஸ்ஸு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி 10 வச்சுக்கிறேங்க நான். இது முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இது மேல் மார்க்லேருந்து இங்கே பாருங்கள் இந்த யோக்கு கிட்ட இது பண்ணிக்கோங்க. இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் நெக்கு மட்டும் வெட்டி காமிச்சிட்டு இருப்பேன் உங்களுக்கு. இப்போ அதை வெட்டிட்டு இதை மார்க் போட சொல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் எல்லாமே இப்போ டோட்டலாக வெட்டிடலாம். இதை பாருங்கள் இந்த டாட்டுக்கிட்ட இருந்து இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சியா, அதேமாதிரி இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு. நம்ம கண் பார்த்தாவே தெரியும் அது கரெக்டாக வருது பாருங்கள். சப்போஸு கொஞ்சம் உள்ளே வருது, இங்கே மார்க் பண்ணி இப்படி கொடாஞ்சிக்கலாம். வெளியில் வருது, இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக வருது எல்லாமே. ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளிங்க. இவ்வளோதாங்க கட்டிங் இது.